வணக்கம். சென்னை கேஎம்சி என்று அழைக்கப்படும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஒட்டி சேத்துப்பட்டு பசுமை பூங்கா, சுமார் 9 ஏக்கர் ஏரி மற்றும் 7 ஏக்கர் நிலப்பரப்புடன் ஆக மொத்தம் 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. பொதுமக்கள் நடைபயிற்சி செல்லவும், ஏரியில் போட்டில் சென்று ஏரியை கண்டு ரசிக்கவும், மீன்பிடித்து மகிழவும் பல செடி வகைகள் மற்றும் சிறுவர்கள் விளையாட்டு பூங்காக்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 25 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. போட்டிங் செல்ல 60 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குடும்ப விழாக்களை நடத்துவதற்கு வசதியாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இங்கு அமைக்கப்பட்டுள்ள மீன்கள் அருங்காட்சியகத்தை கட்டணம் செலுத்தி பார்வையிடலாம். இந்த பசுமை பூங்கா தமிழ்நாடு மீன்வளத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடந்த அதிமுக ஆட்சியின் போது இந்த பசுமை பூங்கா சுமார் 42 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தி அழகுபடுத்தப்பட்டது. இந்த பசுமை பூங்கா அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக கட்டப்பட்டுள்ளதா அல்லது மக்களுக்கு சேவை நோக்கில் கட்டப்பட்டுள்ளதா என்பதை தமிழக அரசுதான் விளக்க வேண்டும். இந்த பசுமை பூங்காவில் இயங்கி வந்த மீன் விற்பனை நிலையமும் ஐஸ்கிரீம் கடையும் தற்போது இயங்கவில்லை. இந்த பசுமை பூங்காவை லைட் அமைத்து அழகுபடுத்த சென்னை மாநகராட்சி நடப்பு நிதியாண்டில் நிதி ஒதுக்கி விரைவில் பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக பத்திரிகைகளிலும் டிவிக்களிலும் செய்திகள் வந்தன. 9 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த ஏரியில் தண்ணீரின் அளவு வற்றிவிடும் போது இங்கு போட்டிங் செக்ஷன் வேலை செய்யாது. 2 வருடத்துக்கு முன்னால் மழை குறைவாக பெய்ததால் இந்த ஏரியின் நீர் இருப்பு குறைந்தது. அப்போது போட்டிங் செக்ஷன் வேலை செய்யவில்லை. அப்போது போட்டிங் செக்ஷனில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் வேலையின்றி வருகை பதிவேட்டில் கையெழுத்து மட்டும் இட்டு சென்றனர். தற்போது இந்த சேத்துப்பட்டு பூங்காவை சுற்றி பார்க்க தினமும் சுமார் 300 பேரும், வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு அன்று சுமார் 1000 பேர் வருவதாக கூறப்படுகிறது. தினமும் இங்கு காலையில் சுமார் 100 பேர் நடைபயிற்சி மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. இந்த சேத்துப்பட்டு பசுமை பூங்கா உள்ளே சென்று பார்த்தபோது சுமார் 10 காதலர்கள் உள்ளே உள்ள நடைபாதைகளில் நின்று போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர். இங்கே உள்ள சிறுவர் பூங்காவில் சுமார் 20 குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். 2 போட்டுகளில் சுமார் 15 பேர் பயணம் செய்து கொண்டு இருந்தார்கள். சிறுவர்கள் விளையாடும் இடத்தில் பஞ்சு மிட்டாய் விற்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இங்கு கூல்ட்ரிங்க்ஸ்களும் விற்கப்படுகின்றன. இந்த சேத்துப்பட்டு பசுமை பூங்காவில் எத்தனை பணியாளர்கள் தற்போது பணியில் உள்ளனர்? 16 ஏக்கர் பரப்புள்ள இந்த பசுமை பூங்காவின் மாத வருமானம் எவ்வளவு? பணியாளர்களுக்கு சம்பளம், பராமரிப்பு செலவு எவ்வளவு ஆகிறது? மின் கட்டணம் எவ்வளவு செலுத்தப்படுகிறது? இந்த பசுமை பூங்கா தமிழக அரசுக்கு நஷ்டத்தை கொடுக்கிறதா? தினமும் 300 பேரும், வார இறுதி நாட்களில் 1000 பேரும் வந்து செல்லும் இந்த பசுமை பூங்காவிற்கு சென்னை மாநகராட்சி செலவிட போகும் தொகை சரிதானா? சென்னையின் முக்கிய பகுதியில் இயங்கும் கேஎம்சி மருத்துவமனைக்கு ஒட்டியுள்ள இந்த 16 ஏக்கர் இடம் கேஎம்சி மருத்துவமனை விரிவாக்கத்துக்கு பயன்படுத்தி இருந்தால் கேஎம்சி மருத்துவமனைக்கு தினந்தோறும் வந்து செல்லும் லட்சக்கணக்கான தமிழக மக்கள் சிறப்பாக பயன்பெற்றிருப்பார்கள். கேஎம்சி மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு துப்புரவு தொழிலாளியை கேட்டபோது அவரும் இதே பதிலைத்தான் சொன்னார். கேஎம்சி மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரிக்கு ஒட்டிய இந்த 16 ஏக்கர் நிலத்தை பொழுதுபோக்கிற்காக சுமார் 40 கோடிக்கு மேல் செலவு செய்து வீணடித்து இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேற்கொண்டும் மாநகராட்சி செலவு செய்ய போவதாக கூறப்படுகிறது. அத்தியாவசிய ஒரு அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரிக்கு ஒட்டிய இந்த 16 ஏக்கர் இடத்தை பொழுதுபோக்கிற்காக திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தும் தமிழக அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமும் அறிவு இல்லாதது வருத்தமளிக்கிறது. நமது முன்னோர்கள் மருத்துவமனைகள், அணைகள், பள்ளிகள், கல்லூரிகள் கட்டுவதிலும் ஆர்வம் காட்டினார்கள்.
நமது முன்னோர்கள் பொழுதுபோக்கு அம்சத்துக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை. தமிழக அரசியல்வாதிகளுக்கு எது முக்கியம் என்பதையே தெரியவில்லை. பொழுதுபோக்கா அல்லது மக்களுக்கு பயன்படும் மருத்துவமனைகளா? தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு பள்ளிகள் கல்லூரிகளை ஒட்டியுள்ள இடங்களை பொழுதுபோக்கிற்காக இனி பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை வழங்க வேண்டும். சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னை நகரை நன்கு தெரியும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்த காலத்தில் பல மேம்பாலங்களும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போன்ற பஸ் நிலையங்களும் பல முன்னேற்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சேத்துப்பட்டு பசுமை பூங்காவை உடனடியாக நேரில் ஆய்வு செய்து இந்த பூங்காவின் ஒரு பகுதியை KMC மருத்துவமனைக்கு உடனடியாக வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.